அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகளை குவிக்கும் வெற்றிவேலன் மந்திரம். முருகப்பெருமானுக்குன்னு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மந்திரம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் செவ்வாய் பகவானின் அருளை பரிபூர்ணமாக நாம் பெறுவதற்கும் சொல்ல வேண்டிய 2 வரி மந்திரம். மிக எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது வெற்றி மேல் வெற்றிகள் குவியும் இந்த வெற்றிவேலன் அருளோடு. என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். கலியுக தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அவருக்குரிய மிக விசேஷகரமான நாட்களில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். அவரை நாம் தினமும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதான். நமக்கு தினமும் அவரை நினைச்சு வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்குன்னு உகந்த நாட்கள்னு சொல்லப்படுகின்ற சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி தினம், இந்த நாட்களில் முருகப்பெருமானுக்குன்னு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. அதை அப்படியே நான் செய்கிறதுனால பல நன்மை நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மிக எளிமையான மந்திரம் தாங்க இது. முருகப்பெருமானுக்குன்னு பல மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களுக்கு ஏற்றார் மாதிரியே நமக்கு பலவிதமான பலன்கள், நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொருவர் பயன்படுத்தி பார்த்து அதன் மூலம் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஒரு சிறப்பான மந்திரம் சிவசுப்பிரமணிய மந்திரம் தாங்க. அது என்ன சிவசுப்பிரமணிய மந்திரம்னா, இந்த மந்திரத்துல தான் சிவபெருமானும் இருப்பார், முருகப்பெருமானும் இருப்பார். இந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளையும் நம்மால் பெற முடியும், முருகப்பெருமானின் அருளையும் பெற முடியும். அதனால் தாங்க இந்த மந்திரத்தை சிவசுப்பிரமணிய மந்திரம்னு சொல்கிறோம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் 27 முறை சொல்கிறது மிக மிக சிறப்பு. அப்படி தினமும் சொல்ல முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யலாம். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். இந்த மந்திரம் தாங்க. ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். இந்த அழகான மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை செவ்வாய்க்கிழமையில் சொல்லி வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா மாதத்தில் 2 முறை வரக்கூடிய சஷ்டி திதியில் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாதத்தில் 1 முறை வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் சொல்லலாம். அதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இதில் எந்த நாள் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நாளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்துக்கு 6 மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு மலர்கள், அவருக்கு விருப்பமான சிவப்பு நிற மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். சில பேர் வீட்டில் சிலை இருக்கும். சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம்னு எளிமையான பொருளை வச்சுட்டு நீங்கள் அழகாக நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைக்கின்ற காரியம் கூடிய சீக்கிரமே நிறைவேறும். முருகப்பெருமான் படத்தை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் வெற்றிலை வைத்து அது மேலே அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் ஊற்றி நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். 27 அப்படின்னு கணக்கு வர்றதுக்காண்டி 27 துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க. முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணம் வச்சு இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த துவரம் பருப்பை ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வாங்க. 27 முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் முருகப்பெருமான் முன்பாக உள்ள இந்த சின்ன கிண்ணத்தில் பருப்பு போட்டிருக்கோம்ல, அந்த பருப்பை எடுத்து நீங்கள் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால சிவபெருமானின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட
செவ்வாய்க்கிழமையில நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மிக எளிமையான மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அற்புதமான மந்திரம். முழு மனதோட முருகனை நினைத்து 27 முறை நீங்கள் சொல்லும் பொழுது தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுவதோடு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிவபெருமான் உலகத்தை ஆளும் அவ்வளவு சிறப்பான ஒரு தெய்வம்னா சிவபெருமான். சிவபெருமான் அருளும் உங்களுக்கு கிடைக்கும், முருகப்பெருமானின் அருளையும் பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா நல்ல ஒரு மந்திரம். அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த நட்சத்திர நாளன்று இந்த மந்திரத்தை சொல்லி இவரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் என்ன ஒரு காரியம் செய்து நினைத்து வேண்டினாலும் அது வெற்றிகரமாகவே அமையும். முருகனின் அருள் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. நன்றி.